ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான். நான் இங்கே சைனா வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இங்கே பொதுவாக சைனாவில் இருக்க கடைங்கள்லாம் இந்த வாழைப்பூ வாங்க முடியாது, ஆன்லைனில் தான் வாங்கணும். இன்றைக்கி அதை வச்சு ஒரு வடை தான் பண்ணேன். எப்படி பண்ணேங்கிறத பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்போட இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுக்கணும். அதை வந்து இது கூட சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சதை கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுக்கணும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வடை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்ததை நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இந்த வடை செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து இந்த மாதிரி நம்ம வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வாழைப்பூ வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு நல்லா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.